மற்றும் ஒரு அண்மைச் செய்தி. 2021ஆம் ஆண்டு குரும்பூர் கூட்டுறவு வங்கியில் நகைகள் மோசடி செய்ததாக எழுந்த விவகாரத்தில் அமைச்சர் காலில் விழுந்து மூதாட்டி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய மக்களும் அமைச்சர் மற்றும் ஆட்சியரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சதீஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருச்செந்தூர் அருகே குரும்பூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் மோசடியில் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் அமைச்சர் அனிதா ராஜனை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முதியோர் ஒருவர் அமைச்சர் காலில் விழுந்து கண்ணீர் மல்க கதிரை காட்சி காண்பவரை கண்களுக்க வைத்தது. குரும்பூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அதிகாரிகள் தணிக்கை செய்தனர். அப்போது அந்த வங்கியில் வாடிக்கையாளர் அடகு வைத்த 568 தங்க நகை பொட்டலங்கள் 261 பொட்டலங்கள் மாயமான பொட்டலங்கள் வேறொரு வங்கியில் அடக வைக்கப்பட்டு தெரிய வந்தது. மேலும் வியாபாரிகள் தினசரி சேமிப்பு தொகை வங்கியின் வைப்பு நிதி ரூபாய் 29 கோடி மாயமானது. இந்த மோசடி சம்பவத்தில் ஈடுபட்ட வங்கி செயலாளர் தேவராஜ், உதவி செயலாளர் ஜான்சி, சந்திரகாந்தா பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த மோசடி தொடர்பாக தூத்துக்குடி பொருளாதார கூட்டுறவு பிரிவு போலீசார் 2 மீது வழக்கு பதிவு செய்து வங்கி செயலாளர், உதவி செயலாளர் அக்ஷயா சொத்துக்களை போலீசார் ஜப்தி செய்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் வழங்க நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இந்நிலையில் இவர்களின் சொத்துக்களை ஜப்தி செய்த ஏலம் விடுவதில் தொடர்ந்து குளறுபடி ஏற்பட்டு வருவதால் 4 ஆண்டுகளுக்கு பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் அவர்கள் நகைகளை சேமிப்பு நிதி வைப்பு நிதி கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கமாநிலத்தில் துணை சுகாதார நிலைய கட்டிடத்தில் தமிழக மீன்வளத்துறை, மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராஜன், மாவட்ட ஆட்சியர் இளம்பகத் ஆகியோர் திறந்து வைக்க வந்தனர். அப்போது பாதிக்கப்பட்ட மக்கள் அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் முற்றுகையில் நகைகள் பணத்தை மீட்டு தரும்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மூதாட்டி ஒருவர் அமைச்சர் காலில் விழுந்து தங்க நகை மற்றும் பணத்தை மீட்டு தரும்படி கெஞ்சிய காட்சி காண்போரை கண்களுக்கு செய்து போலீசார் பாதிக்கப்பட்ட மக்களை தற்போது அப்புறப்படுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.